திரு பொங்கலூர் மணிகண்டன், கட்சி வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், 26ல் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும். இந்த பிரதானமான நோக்கத்தை தவிர திரு செங்கோட்டையனுக்கு எதுவுமே இல்லைன்னா இபிஎஸ் அவரை அரவணைச்சுக்கலாமே, அதில் என்ன சிக்கல் வரப்போகுது? நீங்கள் 1996ல் அம்மா அவர்களுக்கு இதை விட மோசமான நெருக்கடி உருவாச்சுங்க. அப்போது மூத்த தலைவர்களெல்லாம் வெளியேறினாங்க, கருத்துக்கள் நிறையா சொன்னாங்க, அவர் வந்து தலைமைக்கே தகுதியாத மாதிரி கருத்து சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் சமாளித்து தான் இயக்கம் வந்து வருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உடனடியாக எடப்பாடியார் வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்கிறது ரொம்ப சுலபங்க. ஆனால் ஒரு கட்சியை பாதுகாப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு புறம் வெளியில் திமுக, இந்த புறம் வலதுசாரி சிந்தனை கொண்ட சக்திகள், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் பிரச்சனை. அப்போ இது எல்லாவற்றையும் சமாளித்து இந்த இயக்கத்தை மீண்டும் ஒரு நிலைப்படுத்துவதே பெரிய விஷயம். அதை உருவாக்கியவர் எடப்பாடியார். அது அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு கலெக்டிவ் டெசிஷனா இருக்கணும்னு இபிஎஸ் நினைக்கிறாரா, இல்ல அவருடைய முடிவு மட்டும் போதுமானதுன்னு அவர் நம்புறாரு? இல்லைங்க, அந்த மாதிரி அவர் எங்கேயும் நீங்க ஒன்றும் இல்லைங்க. பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம்ங்கிற முடிவை அவர் எடுக்கவே இல்லை. இதே பொதுக்குழு செயற்குழு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கை உயர்த்தி வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ சொன்னவர்கள் திரும்பி மாறி மாறி ஒரு கருத்து ஆளுக்கு சொல்லாமுங்க. ஆனால் முடிவெடுத்த பிறகு அதை உடனுக்குடன் மாற்றுவது என்பது மிக அரசியல்ல ஒரு தவறான பாதையா போயிரும். அதனால அதுவே தான் பதிலாயிடுச்சு இல்லையா? இப்போ நிர்வாகிகள்லாம் கூடி பாஜக கூட்டணி வேணான்றாங்க, தீர்மானம் போட்டு வேண்டாம். திருப்பி அதே நிர்வாகிகள் இல்ல இந்த முறை கூட்டணி வச்சாதான் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு அதிமுக வரும்னு சொன்னாங்கன்னா ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு தானே ஒரு பொதுச் செயலாளர் முடிவெடுக்க முடியும். இல்லைங்க, அதாவதுங்க நான் ஒன்று சொல்றேன், எடப்பாடியார் வந்து நாளைக்கே பாஜகவோட கூட்டணின்னு சொன்னாலும் கட்சிக்காரர் ஏற்றுக்குவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அதை கட்சி நிராகரிக்காதுங்க. இப்போ நீங்கள் அண்ணன் செங்கோட்டையன் மூத்த தலைவர், சில மனக்குமரல் இருக்கலாம், ஆனால் அதற்காக கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் அல்லது வேறு வகையில் அதாவது சிறுமைப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நினைக்க மாட்டார். அந்த மனஸ்தாபம் நிச்சயமாக தீருங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உட்கட்சி பிரச்சனைங்கிறதுங்க எனக்கு ஒன்றும் ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கிற போது எனக்கு உங்களுக்கு தெரியும், திரு நாஞ்சில் மனோகரன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும், கருவின் குற்றம்னே சொன்னார். இப்போ அது மாதிரி ஒரு அரசியல் இயக்கத்தில் சங்கடங்கள் வருவது என்பது தவிர்க்க முடியாதுங்க. அதுதான் வந்து ஜனநாயகத்தில் அவசியமாக ஒன்றும் கூட. அதனால அண்ணன் செங்கோட்டையன் வந்து நேற்று கூட நிகழ்ச்சியில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை விரும்பல திரு செங்கோட்டையன், அவர் தலைமையில இருந்தா இந்த முறை தேர்தலை சந்திச்சா வெற்றி கிடைக்காதுன்னு திரு செங்கோட்டையன் நினைக்கிறாரா? இல்லை இல்லைங்க, அதாவதுங்க கடந்த காலங்கள் ஏற்பட்ட அந்த தோல்விக்கான காரணங்கள் எல்லோருக்குமே தெரியுங்க, அதில் யாருக்கும் மாட்டுக்கருத்து இல்லை. இப்போ 2021 தோல்வி என்பது நீங்கள் மிக குறைவான வாக்குகள் அதிமுக தோற்றது. அவ்வளவு, அதாவது 10 ஆண்டு கால அதிமுக அதிருப்திக்கு பிறகும் கூட எந்த சலனம் இல்லாமல் எடப்பாடியார் முதலமைச்சர் அறிவு சந்தித்த பிறகும் கூட பெரிய தோல்வியே இல்லைங்க. அம்மா காலத்தை விடவே வெற்றி அதிகமாக வந்தது. இப்போ அதற்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு சேர்ந்து அன்னைக்கு தோல்வி சந்திச்சோம். ஏன்னா திமுக பிரச்சாரம் நிறைய கட்டமைச்சாங்க. இப்போ இதையும் தாண்டி அதிமுகவில் ஒருவரும் அதிமுக அழிப்பேன்னு சொல்லக்கூடிய தினகரன், இன்னொரு பிஜேபியில் அமித்ஷா சார் சொல்லியே எடப்பாடியார் கேட்கலன்னு சொல்லி பிரச்சாரத்தை திரு ஓபிஎஸ் பண்றார். இதையெல்லாம் தாண்டி அதிமுக சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று உறுதியோடு நின்று அந்த கட்சியினுடைய கடந்த கால வரலாறு என்னவோ அதை பின்பற்றி நடக்கிற எடப்பாடியார். இப்ப தொண்டர்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் வந்து மாற்று சிந்தனையே வராதுங்க, கேள்விக்கு இடம் இல்லை. அதிமுக 3 வார பிரச்சனையில எதனால செங்கோட்டையன் மன வருத்தத்தில் இருக்கிறாருங்கிறதே புரிஞ்சுக்க முடியலையா? இல்லைங்க, அதெல்லாம் வெளிப்படையா சொல்லுங்க. உள்ளூர்ல சில பிரச்சனை, அது உண்மையான விஷயம். உள்ளூர் நடந்த விஷயத்துல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு சில வருத்தம், அது வந்து நிச்சயமாக சரி செய்யப்படுங்க, அவ்வளவுதான். இப்போ அதை வந்து ஊடகங்கள்ல நான் தொடர்ந்து செய்தி வர்றதுனால நான் விஸ்வரூபமா பார்க்கறோம், இது பிரச்சனை ஆயிடுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சில செய்தி டிவியில வரலன்னு சொன்னா யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் தானே பேசுறாரு, செங்கோட்டையன் தான் பேசுறாரு, செங்கோட்டையன் தான் சந்திப்பை நடத்துறாரு, செங்கோட்டையன் தான் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. இல்லைங்க, அந்த செங்கோட்டையன் என்ன பாருங்க, எங்கேயாவது வந்து நான் எதனாவது புறக்கணிச்சா பண்ணேன்னு சொல்லவே, அவர் தெளிவா சொல்றாரு. கவர்னர் மணிக்கும் சபாநாயகர் பார்க்க போனது கூட என் தொகுதி சார்ந்த பிரச்சனைங்கிறார். அப்ப இதை நம்ம வேற எப்படி எடுத்துக்கீங்க? அவரே சொல்லியாச்சு. இப்போ ஒரு பிரச்சனைக்கு உரிய நபர்னு சொல்லக்கூடிய அவரே ஒரு கருத்தை சரியாக சொல்கிற போதும் அப்ப நாம அதுல வந்து இல்லைங்க சந்தேகம் இருக்குன்னு விசுரமா என் பாதை வந்து சரியான பாதை, அதுதான் வெற்றி பாதை, நான் அதுல போயிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்லை. அவர் வேடிக்கை மனிதரை போற நான் வீழ்ந்து விட மாட்டேன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி இல்லை? அவர் யாருக்கா சொல்றாரு? இல்ல சரிங்க, அவர் பாதை அதிமுக பாதை, அதிமுக 24 வெற்றி நோக்கி பயணிக்கும். ஓபிஎஸ்சி போல தினகரனை போல வேடிக்கை மனிதர் அல்ல, அதிமுகவுக்கு எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, உண்மை. அவரை பொறுத்தவரையில் செஞ்சித்து நடிப்பவர்கள் அவர் மீது எடப்பாடியாருக்கும் ஒரு துளி கூட மதிப்பு குறைவே கிடையாது. இனிமே ஒட்டாதுன்னு சொன்னாரு. இல்ல இல்ல, அது தவறு இல்ல, அது யார் சொன்னது? தனியார் சொல்லலாம், அது அவர் கொட்டாமல் இல்லாமங்க, அதெல்லாம் உண்மை இல்ல. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் தனியரசு போன்ற ஒரு வலதுசாரி சிந்தனை நிறைய பேர் பிஜேபியோட கூட்டு வச்சதை கடுமையாக விமர்சிச்சாங்க. இது திருப்பி சொல்லுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் மோர். தனியரசு போன்ற வலதுசாரி சிந்தனை, ஏன்னா இவர் பிஜேபியோட கூட்டணி இடைவேளைக்கு அப்புறம் கண்டென்ட் இல்லையேன்னு நினைச்சேன், நீங்க நோட் பண்ணீங்க. இல்ல, பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அடிமைன்னு சொன்னா தனியரசு தான். இப்போ அதோட சேரலினா சிக்கிறாரு, சேரக்கூடிய அண்ணன் ஆதரிக்கிற தனியர் இவரு ஓபிஎஸ்ஓ சசிகலாவையோ அல்லது டிடிவியோ ஏன் ஆதரவு பண்றாங்க? அப்ப இவர் நோக்கம் என்ன?
இது போன்ற சிந்தனை கொண்டவர்கள் எடப்பாடியாருக்கு நெருக்கடி கொடுத்து சரி, அப்புறம் ஏன் நீங்க 4 ஆண்டு காலம் பாஜக தயவுல ஆட்சியை காப்பாத்துனீங்க, நீங்க வெளியே வந்திருந்திருக்கலாமே அப்படின்னு இல்ல கேட்டாங்க. சகோதரி லட்சுமி அவர்கள் சொன்னது உண்மையாக வருத்தக்குரிய செய்தி. ஏன்னா பாஜக தயவுல இல்லைங்க, அதிமுகவுக்கு பெரும்பான்மை இருந்தது, மத்தியில் பாஜகவோடு கூட்டு இருந்தது, அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சொன்னது பாஜக தலைவர்கள், பெயர்கள் சொல்ல அது விரும்பல. சொல்லுவாங்க, அது எங்க அப்பதான் தயவுல சொல்லுவாங்க. 4 வருஷம் நீங்க ஆட்சி நடத்துனீங்களேன்னு கேட்டது பாஜக தலைவர்கள். திரு மோடி சொல்லி தான் நாங்க சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னவர் திரு ஓபிஎஸ், சேர்த்து வைத்தவர் ஆளுநர் கவர்னர். அதுக்கப்புறம் இதுல இல்ல மறைச்சு இதுல நீ சார், இதுல ஒண்ணும் இல்ல, அப்படி பாஜக தயவில் அதிமுக இருந்திருந்தா அவங்க கேட்ட தொகுதியை அதிமுக பொறுத்த கொடுத்து பாரு இல்லைங்களா? ஏன் தரல? இப்போ உறுதியா 20 சீட் தமிழ்நாடு அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் இல்ல அப்ப மத்தியில் ஆட்சி. இப்ப நீ அடுத்து வந்து அததான் அமித்ஷா அவர்கள் வந்து அமித்ஷா வந்ததாகவும் சந்திச்சதாகவும் லீமெரிடியன்ல இல்ல நீங்க இல்ல இல்ல அதாவது அந்த கதையில ஓபிஎஸ் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய அந்த அவர் என்ன சொல்றாருன்னா, மணிகண்டன் பாஜக தயவு தேவைன்னு தொடர்ந்து நினைச்சிருந்தா அவங்க கேட்ட தொகுதியை கொடுத்து சமரசமா போயிருப்பார்ல திரு இபிஎஸ். ஏன் வந்து தொகுதிகள் எண்ணிக்கை பாஜகவினுடைய தயவிலையோ இல்ல பாஜகவோடு கூட இருந்தாலோ அதிமுகவினுடைய அரசியலும் இல்லாமல் போயிரும் அப்படின்றதுக்காக அதை உணர்ந்ததுக்கு பிறகுதான் அதிமுக வெளியில வரணும்னு நினைச்சாங்க. மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் எந்த முடிவும் எடுக்க முடியாம மெகா கூட்டணி, யாரோடு வேணாலும் கூட்டணி வைப்போம், திமுகவை எதிர்ப்பதுதான் எங்களுக்கு, எந்த கட்சி திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களோட கூட்டணி முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் ஏத்துக்கிட்டாலே போதும், யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம். இதெல்லாம் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு கட்சி அதாவது பேசணுமா? இல்ல என்னன்னா அதிமுகவுக்கு ஒரே எதிரி திமுக தான். பிஜேபியோடு கூட்டு வைக்காத கட்சி தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. எல்லாம் கூட்டு வச்சு நாளைக்கு வைப்பாங்க எல்லாரும். ஒருவேளை பாஜகவா இருந்தாலும் திமுக எதிர்க்கிறதுல பாஜக உறுதியா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அரசியல்ல தவறே கிடையாதுங்க. அது நீங்க ஒரு கால் அப்படி வரணும்னு நினைச்சா தப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி பொங்கலூர் மணிகண்டன் பேசின வீடியோ எல்லாம் எடுத்து போடணும், நேரம் இல்ல. பேசுவோம், இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம்.